அன்பான நேயர்களே, காலை வணக்கம். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேங்கடம்பில் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனோ. மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது சூரனும் வெற்போ, அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. அயன் கையெழுத்தே. பக்தியால் யார் உன்னை பலகாலும், பக்தியால் யார் உன்னை பலகாலும் பற்றியே மாதிரி புகழ் பாடி முத்தன மாறன பெருவாழ்வில் முத்தியே சேவதர் அருள்வாயே. உத்தம தான சற்குணனேயாம் ஒப்பிலாமணி கிரிவாசா, வித்தக ஞான சத்தினி பாலா, வெற்றி வேலாயுத பெருமாளே. வெற்றி வேலாயுத பெருமாளே. அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று ஆடி மாதம் 27ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, திருதியை தேதி, காலையில் 10:34 வரை, பின்னாடி சதுர்த்தி, பூரட்டாதி நட்சத்திரம் 2:20 வரை மதியம், பின்னாடி உத்திரட்டாதி. பூரட்டாதி வரையும் மரண யோகம், உத்திரட்டாதி வந்தோடனே அமிர்த யோகம். ராகு காலம் எப்போதுமே செவ்வாய்க்கிழமை 3 முதல் 4:30, யமகண்டம் 9 முதல் 10:30, குளியன் 12 முதல் 1:30, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று சங்கட கிரக சதுர்த்தி. அப்படின்னா சங்கடம் என்றால் நம்ம கஷ்டம்னு பேர். இந்த சங்கடங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய சதுர்த்தி இன்று. அதனால் இன்று மாலை 4 to 6 விநாயகர் பெருமான வழிபாடு. இந்த விநாயகர் பெருமான வழிபாடு பண்ணிட்டு இன்னைக்கு நிலவு 8 மணிக்கு தான் வரும். நிலவை தரிசனம் பண்ணோம்னா நமக்கு பெரிய நல்ல காரியங்கள்லாம் தடை இல்லாமல் நடக்கணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் இந்த சங்கட கரக சதுர்த்தி. இன்றைக்கி விநாயகர் பெருமான வழிபாட்டுக்கு உகந்த நாள். அன்பான நேயர்களை, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இன்று சூரியன் கடகத்தில், புதன் கடகத்தில், கேது சிம்மத்தில் இருக்குது, செவ்வாய் கன்னியில் இருக்குது, கும்பத்தில் ராகு, சனி, சந்திரன் 3 பேர் சேர்ந்து இருக்காங்க, மிதுனத்தில் குரு சுக்கிரன் இருக்காங்க. இது இந்த கிரகத்தினுடைய அமைப்பு. இந்த ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கிறது? மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பலன் எப்படி இருக்கிறது? மேஷராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 3ல் இருக்காரு. சுக்கிரன் 2 கூட வரும் 3ஆம் இடத்துல. சுக்கிரனுக்கு 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம்னு சொல்றது. லக்னத்துக்கு 3, ராசிக்கு 3 மறைவு தான். அதனால சுக்கிரனும் பலமா இல்லை, குருவும் பலமா இல்லை. இவருக்கு இந்த சனி ராகு மட்டும்தான் பலமா இருக்காங்க, 11ஆம் இடத்துல இருக்காங்க. அது மட்டும்தான் இந்த மேஷராசிக்கு நல்ல பலன். ஆனால் மிகப்பெரிய கிரகங்கள் 2, அதனால அவங்க பலமா இருப்பது நல்லது. அதோட இந்த பாவ கிரகங்கள் 3, 6, 11 இருப்பது நல்லது. அதனால அது நல்ல பலன் தரும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி என்பவர்களே, அவங்களுக்கு 2ஆம் அதிபதி லக்னாதிபதி, ராசி அதிபதி சுக்கிரன் 2ல், குரு 2ல், அது நல்லது. இவங்க 2 பேரும் நல்லது. சனி ராகு 10ல், சந்திரன் வேற 10ல் இருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு தொழிற்சான அமோகமாக இருக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு அருமையான நாள் இருக்குது. இன்னொரு நாளைக்கு மாதமாக இந்த குரு பயிற்சி வரையும் அமோகமாக இருக்கும். அடுத்து மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜென்ம குரு, உங்கள் ஜென்மத்தில் குரு இருக்காரு. அது உங்களுக்கு இடமாற்றங்களை கொடுக்கும், பிரச்சனைகளை கொண்டு போகணும். வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போகலாம், வீடு மாறலாம், வாடகை வீட்டுக்கு வேறு வீடு மாறலாம், சொந்த வீடு கட்டிட்டு இடத்துக்கு போகலாம், பதவி மாறலாம். இப்படி எத்தனையோ இடமாற்றங்கள்லாம் இருக்குது. அது மாதிரிலாம் நடக்கும். பிரச்சனைகள் உருவாகும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கடகராசி என்பதில் உங்களுக்கு தேவையில்லாத விரயங்கள் எல்லாம் நடத்தி விடும். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல விரயமாக பண்ணுங்க. முடிஞ்சதுன்னா சுப விரயங்களை செய்கிறது நல்லது.
இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இது மாதிரி செய்யுங்க. அதுக்கெல்லாம் உங்களால் முடியலாம், காத்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, அதாவது இந்த மிதன ராசி, கடக ராசி, கன்னி ராசி என்பதெல்லாம் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க, ஒரு நல்ல பலன் தரும். அன்பான சிம்மராசி என்பதில் உங்களுக்கு நல்ல நாள், அருமையான நாள், குழப்பம் இல்லாமல் காரியத்தை செய்யுங்க, நல்ல விதமாக முடியும். ஏன்னா உங்களுக்கு குருவும் சுக்கிரனும் 11ஆம் இடத்துல இருக்காங்க. ஆனால் 7ல் சனி ராகு இருக்குது. மனைவி கணவனுடைய உடல்நிலை கவனம் தேவை, ஜாக்கிரதை நடந்து கொள்ளுங்கள். இருந்தாலும் குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காங்க, நன்மைகள் நடைபெறும். உங்களுக்கு தேவையான நல்ல காரியங்கள் பூரா இன்று நடக்கும். அன்பான கன்னிராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 10ல் இருக்கார். ஆனால் 9ஆம் அதிபதி சுக்கிரன் 10ல் இருப்பது தொழிலுக்கு நல்லது. இருந்தாலும் குரு 10ல் இருக்கிறது நல்லது இல்லை, கெட்ட பேர் ஏற்படும், பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனி ராகு 6ல் இருக்காங்க, அது நல்லது. 6ஆம் இடத்து ராகு நல்லது, சனியும் நல்லது. இருப்பினும் கெட்ட பேர் ஏற்படாமல் ஜாக்கிரதையாக பார்த்து நடந்து கொள்ளுங்கள். துளாராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள், உங்களுக்கு நிறைவான நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். அன்பான துளாராசி என்பதில் உங்களுக்கு சிறந்த நாள் என்று சொல்வது. விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு எந்த காரியமும் நடக்காது, தடைப்படும், தாமதமாகும். அதனால் முதலீடு செய்யாதீங்க, எதுக்கும் பணம் கொடுக்காதீங்க, முன்பணமெல்லாம் கொடுக்காதீங்க. ஒரு 10 மாதம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வெளிநாட்டுக்கு போகிறேன்ட்டு ஏஜென்ட் எல்லாம் பணம் கொடுக்காதீங்க, ஏமாற்றி விடுவாங்க. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள், எந்த காரியமும் நடைபெறாது. அதனால் பார்த்து ஒரு 10 மாதம் பொறுமையாக இருக்கும். நீங்கள் என்ன ஏதாவது பண்ணாமல் இருக்க மாட்டாங்களோ அதை அப்படியே கவனமாக செய்யுங்க. அன்பான விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு நேரம் சரியில்லை. அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள், நல்ல நாள், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். தனுசு ராசிக்கு சனி பகவான் 3ல், ராகு பகவான் 3ல், இது 2 பெரிய சிறப்பு. 7ல் குரு இருக்காரு, அதுவும் நல்லது. அதனால் அவங்கவுங்க வசதிக்கு தக்கபடி நல்ல காரியம் பூரா நடைபெறும். அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7ல் சனி நடந்துட்டு இருக்குது, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 6ல் இருக்காரு, ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துருங்க. கும்பராசி என்பதில் உங்களுக்கு 7ல் நடக்குது, ஆனால் குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்காரு. குரு 5ல் இருப்பது பெரிய சிறப்பு. அன்பான கும்பராசி என்பதில் கவனம் தேவை, இருந்தாலும் நேரம் நல்லா இருக்குது. மீனராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் எப்படி இருக்காருன்னா, மீனராசி என்பவர்களுக்கு 4ல் இருக்கார் குரு. 4ஆம் இடத்துல குரு இருப்போது அவ்வளோ ஸ்லாக்கியம் இல்லை, அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மீனராசி என்பதில் கும்பராசி என்பதில் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, குரு பகவானுடைய அமைப்பு நன்றாக இல்லை, பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி என்பவர்களை, கும்பராசி என்பவர்களை, மகர ராசி என்பவர்களை 7ல் சனியுடைய தாக்கம் இருக்கிறதுனால சனிக்கிழமை தோறும் விரதமாக இருந்து சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள். எழுதி ஏற்றுங்கள், காக்காய் சாதம் வச்சுட்டு சாப்பிடுங்க, கோளறு திருப்பதியும் பதியம் பண்ணுங்க. அன்பான நேயர்களை, நாம் நேற்று உறவுகளை பற்றி பார்த்தோம். இன்று அதே மாதிரி ஒரு முக்கியமான கருத்துக்களை பற்றி பார்க்குறோம். அதாவது வண்டி மாடு இரண்டுக்கும் அறிவு கிடையாது. வண்டிக்கும் அறிவில்லை, மாட்டுக்கும் அறிவில்லை. மாட்டுக்கு அறிவு இருக்கிறது, ஆனால் பகுத்தறிவு கிடையாது. ஆய்வு செய்யக்கூடிய மனிதன் போல பகுத்தறிவு கிடையாது, அதனால் மாட்டுக்கும் அறிவு இல்லை. இது ஆனால் அறிவுள்ள மனிதன் இரண்டையும் ஒன்று சேர்த்து பூட்டி வண்டியை ஓட்டுகிறான். இந்த அறிவுள்ள மனிதன் இருக்கானே, அவன் என்ன பண்ணுறான்னா வண்டியும் மாட்டையும் ஒன்றாக சேர்த்து பூட்டி ஓட்டுகிறான். வண்டி என்பது நம்ம உடம்பு, வண்டி என்பது நம்முடைய ஒன்று, மாடு என்பது உயிர். இதை பூட்டி ஓட்டுவது இறைவன். நல்லா யோசனை பாருங்க. வண்டி மாடு இரண்டுக்கும் அறிவு கிடையாது, ஆனால் இதை ரெண்டையும் அறிவுள்ள மனிதன் பூட்டி ஓட்டுகிறான். வண்டி என்பது உடம்பு, மாடு என்பது உயிர். இதை பூட்டி ஓட்டுவது இறைவன். இதை எப்பொழுது அவித்து விடுவான் என்று நமக்கு தெரியாது. இதை எப்பொழுது இதை அவித்து விட்டுருவான் அப்படின்னு நமக்கு இது தெரியாது. அதனால் இதை என்ன பண்ணுறான்னா, நாம் கவனமான, அதெல்லாம் எல்லாமே இறைவனுடைய செயல் தான். அதனால் இறைவனுடைய அனுகிரகம் தான். அதனால் நம்ம இதை நம்ம கவனமாக நடந்து கொள்ளணும். அன்பான நேயர்களே, நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்கணும். அதாவது இன்னொரு கருத்து இருக்குது சொல்கிறான், முக்கியமான கருத்து. அதாவது இந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா,
மரம் நாட்டுக்கும் மக்களுக்கும் எவ்வளவு முக்கியம் பாருங்க. மரம் இல்லை என்றால் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. வெயில்ல நடந்து போகும்போது ரோட்டில் ஓரத்துல நல்ல ஒரு வேப்ப மரம் இருந்தால் அந்த இடத்துக்கு போனோம்னா ஜிலு ஜிலு என்ற காற்று வரும். அது மாதிரி மனிதன் தான் வாழ்வதற்காக பிறரிடம் கையை நீட்டுகிறான். இந்த இடத்த நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நாம் வாழ்வதற்காக மனிதன் பிறரிடம் கையை நீட்டுகிறான். மரமோ நாம் வாழ்வதற்காக கையை நீட்டுகிறது. அடுத்தவர் வாழ்வதற்காக மரம் கிளைகள் எல்லாம் விடுகிறது. அதையெல்லாம் வெட்டி நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா? மரத்தை வெட்டியே நம்ம பயன்படுத்துகிறோம். காலங்காலமாக நம்ம வீடுகளெல்லாம் இந்த மரங்கள் இருக்கு பாருங்க. எங்கே இதெல்லாம் வருது பாருங்க. ரெங்கோன் பர்மா தேக்குங்கிறாங்க. நாட்டுக்கோட்டை நகரத்தார் வீட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரெங்கோன்லேயும் பர்மாவிலேருந்து தேக்கு கொண்டு வந்து வீடு கட்டியிருக்காங்க. அதெல்லாம் காலங்காலமாக இருக்கிறது. அந்த மரத்தை விற்றே இன்னைக்கு 3 வீடு கட்டலாம். ஒரு வீட்டில் உள்ள மரத்தை விற்றோம்னா தேக்கு மரங்களெல்லாம் விற்றோம்னா 3 வீடு கட்டலாம். அவ்வளோ விலை உயர்ந்த மரங்கள். அதனால இந்த மரம் நமக்கு அது வாழ்வதற்காக வாழவில்லை, நாம் வாழ்வதற்காக அதனுடைய கைகளை நீட்டுகிறது. ஆனால் இந்த சுயநலம் படைத்த மனிதன் மட்டும் தான் வாழ்வதற்காக பிறரிடம் கையை நீட்டுகிறான். ஆனால் மரம் வீழ்ந்தால் நாட்டுக்கு வருகிறது. மரம் விழுந்து போச்சு, விழுந்துருச்சு, அதை வெட்டி எடுத்து வீட்டுக்கு கொண்டாதான். மனிதன் வீழ்ந்தால் காட்டுக்கு போகிறான். இந்த மனிதன் இருக்கிறான் பாருங்க, இந்த உயிர் இருக்கின்ற வரைதான் அவன் ஆட்டம் இல்லை. அந்த உயிர் முடிஞ்சு போச்சுன்னா காட்டுக்கு போயிடுவான். ஆனால் மரம் உயிர் விழுந்த வெட்டி என்ன பண்ணுறோம்? மரத்தை நம்ம வீட்டுக்கு எடுத்துருவோம், அடுப்பெருக்கி எடுத்துகிட்டு வரோம், மரங்கள் சேவைக்கு எடுத்துட்டு வரோம், வீட்டில் உள்ள பொருள் செய்வதற்கு மரங்களை பயன்படுத்துகிறோம். எவ்வளவு தத்துவத்தை நமக்கு இறைவன் படித்திருக்கிறான் பாருங்கள். மரம் என்பது அடுத்தவருக்காக வாழ்கிறது, நாம் என்பது நமக்காக வாழ்கிறோம். அதனால நாம் எல்லாருமே ஆளுக்கு ஒரு மரமாவது நடணும். அதில் நல்ல பலன் தரக்கூடிய மரங்களை எல்லாம் நடலாம். நிறைய வேப்ப மரங்களை நடலாம், நிறைய அரச மரங்களை நடலாம், நிறைய தேக்கு மரங்களை நடலாம், நல்ல மரங்களாக நடலாம். அந்த காலத்தில் நாட்டு தேக்கு என்று ஒரு மரம், நாட்டு பூவரசு என்று ஒரு மரம். அந்த பூவரசு மரங்கள்லாம் இப்போ அதிகமாக கிடையாது. பூவரசு மரம்லாம் அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும் இழைப்புக்கு. அந்த மாதிரி இந்த பூவரசு மரங்களெல்லாம் நம்ம பயிர் செய்யலாம். நாட்டு பூவரசு அதெல்லாம் ரொம்ப உயர்ந்த மரங்கள் எல்லாம். அது மாதிரி நாம எல்லாரும் ஆளுக்கு ஒரு நினைவாக ஒரு மரத்தை நடுவுமையானால் மரங்கள் வளர்ந்து நாட்டுக்கும் நமக்கும் நல்ல பலன் தரும் என்று சொல்லி அனாவசியமாக மரங்களை வெட்டுவதை விட மரங்களை வளர்ப்பது தான் நல்ல புண்ணியம். ஒரு காலத்தில் நம்ம வீட்டில் இடம் இருந்ததுன்னா நிறைய மரங்களை பயிர் செய்வதானால் அது நமது சந்ததிகளுக்கு பயன்படும் என்று கூறி நாம் வாழ்வதற்கும் நம்முடைய குழந்தைகள் நலமுடன் வாழ்வதற்கும் நம்முடைய குழந்தைகள் நன்றாக படிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், நல்ல வாழ்க்கை அமையணும், அதுகளுக்கு நல்ல குழந்தை பிறக்கணும், அதனுடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மணாளர் முருகப்பெருமானையும் அன்னை தாய் மகாமாரி முத்துமாரி அம்பியையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.